ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமணையே நமஹ. இப்பொழுது 8-10-9 திருவாய்மொழி கருமாணிக்க மலமேல் அப்படிங்கிற பாசுரத்தினுடைய விஷயங்களை அனுபவிக்க இருக்கிறோம். அதுக்கு சேர திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே 79வது பாசுரத்தையும் அனுபவிக்க இருக்கிறோம். மாமுனிகளும் ஒவ்வொரு ரகசியத்தையும் நம்மாழ்வார் எப்படி அருளிச் செய்தாரோ அவருடைய ஹிருதயத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதே ரகசியங்களை அந்த பாசுரத்தினுடைய வார்த்தைகளையும் கொண்டு இவ்வளவு நேர்த்தியாக நமக்கு கொடுத்திருக்கிறார் போது நமக்கு விஸ்மிதமாக பிரமிப்பாக இருக்கு. மணவாள மாமுனிகள் திறத்திலே அப்படின்னு புரியுறது. இப்போ சொல்லக்கூடிய திருவாய்மொழி இருக்கே, கருமாணிக்க மலமேல் அப்படின்ற இந்த பதிகம் இருக்கு. இந்த திருவாய்மொழி தோழி பாசுரமாக சொல்கிறது போல சொல்கிறது போல என்ன, அதுதான் தோழி பாசுரமாக சொல்கிறது. திருவாய்மொழி 1000 தோழி பாசுரமாக வரக்கூடிய பதிகங்கள்னு எடுத்து பார்த்தோம். கணக்கெண்ணி பார்த்தோம்னா 3 பதிகங்கள். ஒன்று தீர்ப்பாரையாம் இனி அப்படிங்கிற ஒரு பதிகம், அப்புறம் துவளில் மணிமாடமோங்கு அப்படிங்கிற பதிகம், இப்பொழுது இந்த கருமாணிக்க மலை அப்படின்னு சொல்ல முடியாத இந்த பதிகம். இந்த 3 பதிகங்கள்லையும் என்ன விஷயத்தை தெரிவிக்க வருதுன்னா, பிரணவத்தில் இருக்கக்கூடிய உகாரத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்க வருது. அதாவது இப்போ உகாரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, அனன்யார்ஹத்வம். ஆச்சாரியன் அதாவது எம்பெருமான்கிட்ட கொண்டு சேர்க்கும்போது நமக்கு எப்பேருடைய அந்நிய அருகதை கிடையாது. சொல்லும்போது அகிஞ்சனோ அனன்யகதிஹி சரண்யான்னு சொல்கிற போதே அகிஞ்சனஹா அனன்யகதிஹி, ஒன்றையே கதியாக கொண்டிருக்கிறேன்னு சொல்கிற அந்த அனன்யார்ஹத்வம் அப்படிங்கிற விஷயத்தை உகாரத்தின் மூலமாக வெளிப்படுத்தினோம். அது முமுட்சுப்படியிலையும் திருமந்திர பிரகரணத்தில் ஆச்சரியமாக அந்த உகாரத்தினுடைய அர்த்த பெருமைகள்லாம் மாமுனிகள் எடுத்து காட்டியிருக்கிறார். அந்த விஷயமே தான் தோழிகள் எவ்விடத்திலெல்லாம் பேசுகிறார்களோ, நேர் அவர்களே பேசுவதாக அமைகிறதோ அந்த இடங்கள்லாம் உக்காரத்தினுடைய அர்த்தம் எம்பெருமானுடைய சேர்த்து வைப்பதற்கு காரணமாக அமைவதனாலே இவர்களே ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்று நன்னா தெரியறது. அதனால தான் ஆச்சாரியன் எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடியவர்னா எம்பெருமானிடத்தில் கொண்டு போய் பேசுவர். இப்படி ஒரு சேத்தனன் உனக்காக காத்துருக்கிறான் என்று, சேத்தனிடத்திலையும் எம்பெருமான் உனக்கே தயை பண்ண காத்துருக்கிறான் சரணாகதி பண்ணி வைப்பதற்கு காரணமாக அமைவர். இதுக்கு இடையூறுகள் ஏதாவது இருந்தால் அந்த இடையூறுகளை விளக்குவதற்காக வேண்டி இப்போ தாயார்கிட்டலாம் பேசுவது போல பேசியும் சகலவித விஷயங்களாலையும் சரணாகதி செய்து வைப்பவர் நமக்கு ஆச்சாரியன் தானே. அது உகாரத்திலே நமக்கு நல்லா வெளிப்படுறது பிரணவத்தினுடைய சப்தத்தில். அந்த அர்த்தத்தையே இந்த பதிகத்தில் தெரிவிக்கும்படியாக, அதனால இந்த ஆழ்வாருக்கு உண்டான அனன்யார்ஹத்வம் அப்படிங்கிறது இங்கே நல்லா வெளிப்படுறது. அவர் பேசுவதென்னவோ நம்மாழ்வார் தான், ஆனால் தோழி பேசுவது போல ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டார் இந்த பதிகத்தை. தீர்ப்பாரையாம் அப்படிங்கிற அந்த பதிகத்தில் சொல்லும்போது வெறியாடலை விளக்கின முகத்தாலே அது வெளியிடப்பட்டது ரொம்ப அழகாக எடுக்கிறார் வியாக்கியானத்தில். அங்கே ஒரு வெறியாடல் ஆடினா கல்லும் இறைச்சியும் தூவேன் மின் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அதோடு அது சாதாரணமான விஷயம் இல்லை. வேதம் வல்லார்களை கொண்டு வெண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை அனுபவிப்பதற்கு நீர் நினைக்கும்படியாக இவளுக்கு வேறதோ வெளியிலிருந்து வந்த நோய் இல்லை, வேண்டாத கட்டுவீச்சையெல்லாம் அழைச்சின்னு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மூலமாக எதோ செய்யும்படியாக கல்லும் இறைச்சியும் தூவேன்மெல்லாம் சொல்லி அப்பேற்பட்ட அனன்யார்கதையை வெளிப்படுத்தினால் அந்த இடத்துல அது அவங்களுக்கு வழிகாட்டினான். துவளில் மணிமாட மோங்கு அப்படிங்கிற அந்த பாட்டில் தெரிவிக்கும் போது இனி உமக்கு ஆசையில்லை விடுமினோ அப்படின்னு பலகாலம் சொல்லும்படியாக தாய்மாரை நோக்கி சொல்கிற அந்த முகத்தால் அங்கே வெளியிட்டாள். ஏன்னா இனிமேல் இவ கிடைக்க போகிறதே இல்லை, எம்பெருமானுக்குன்னு ஆயிடுத்து அனன்யார்ஹத்வங்கிற விஷயத்தை அங்கே அப்படி வெளிப்படுத்தினான். இப்போது இந்த திருவாய்மொழியில் அதை அப்படியே வெளியிடுறான். இந்த திருவாய்மொழியில் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், பராங்குச நாயகியாகிற தலைமகள் இப்பொழுது பதிசம்யோக சுலபமாக இருக்கிறாள். கணவனை அடைவதற்கு ஏற்ற பருவம் வந்துடுத்து, வயசு வந்தாச்சு. அப்போ ஆச்சரியமாக அந்த கணவனுடைய கிரகத்துக்கு அனுப்ப வேண்டியது தானே அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி தானே அந்த காலத்தில் விவாகங்கள்லாம் நடந்தது. சீக்கிரமே விவாகம் நடந்துடும், உச்சிதமான காலம் வந்த போது தான் கொண்டு போய் பதியினுடைய கிரகத்தில் கொண்டு விடுமா போலே இப்பொழுது இவருக்கு பதிசம்யோக வயசு வந்துடுத்து. அந்த முதிர்ந்த இருக்கும்போது தாய் தந்தையர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறான், இவருக்கு தனியாக இன்னும் விவாகம் ஆகலையாக கொண்டு ஸ்வயம்வரம் அப்படின்னு கோடித்து நகரத்தில் என்ன பண்ணுவார்களாம், மணமுரசுன்னு ஒரு முரசு இருக்குது, அதை கொட்டுவாளாம். அதை போல் இப்படி கொட்டின உடனே இதெல்லாம் தெரிஞ்ச இந்த தோழி ஓடி வந்து, அச்சோ இவள் எப்பேற்பட்ட பராங்குச நாயகின்னு சொல்லக்கூடியவள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படி இருக்கக்கூடியவளாச்சு.
அன்றி பின் மற்றொருவர்க்கென்னை போக பேசலொட்டேன் மாலிரும் சோலையம் மாயற்கல்லால் அப்படின்லாம் ரொம்ப அப்படி திண்ணியமாக திடமாக அத்தியவசாயம் வச்சுருக்கிறாளே இந்த பெண் பிள்ளை. இவளை போய் இவளையா கொண்டு போய் மற்ற முரசு கொட்டி யாருக்காவது ஆண் பிள்ளைன்னு ஒருத்தரை பார்க்க போகிறேளா, கல்யாணம் கோடிக்க போகிறேளா அப்படிங்கிற விஷயம். நீ இப்படிலாம் வந்து கல்யாணம் கோடிக்கிறேன்னு தெரிஞ்சாக்கா ரொம்ப கிளேசப்படுவாள்னு உங்களுக்கு தெரியாதோ. ஆனால் இந்த பெண் பிள்ளைக்கு குட்டநாட்டு திருப்புலியூர் பெருமானோட சம்சலேஷம் அப்படின்னு இருக்குங்கிறத சொல்லணும் இப்போது. ஆனால் நேராக போய் சொன்னோம்னாக்கா உனக்கே ஏற்கனவே தெரியுமா எப்படி எதுவாச்சு அப்படின்னு இதாக வெட்ட வெளிச்சமாக அப்படி வந்து தாய்மாருக்கு தெரிவித்தோம்னாக்கா அவளுக்கு நம்ம மேலே சீற்றம் உண்டாகும், கோபம் உண்டாகும். அதை வெட்ட வெளிச்சமாக சொல்லவும் முடியாது. அதனால் என்ன பண்ணா, தெரியாமல் இருந்தாலும் தலைவி வந்து லஜ்ஜைனால் வெக்கப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி உடம்பு பசலை பிடித்து வேறு மாதிரி ஆயிடுவள். அது விபரீதமான விஷயத்தில் கொண்டு போய் விட்டுடும், அனர்த்தமாக போயிடும், வாழ்க்கையே அனர்த்தமாக போயிடும். அதனால் இப்போ என்ன பண்ணணும், சதுபாயம் ஒரு ஏதாவது செஞ்சு ஆகணும், ஒரு நல்ல உபாயம் பண்ணி ஆகணும். என்னென்னு கேட்டால், நமக்கும் ஏற்கனவே தெரியாதது போல் காட்டிக்கணும் அந்த தாய்மார்களிடத்தில். ஆனால் இவளுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதையும் மெதுவாக எடுத்து பேசணும். அப்படி பேசினோம்னாக்கா ஒரு மாதிரி இந்த உண்மையை எடுத்து பேசினோம்னாக்கா அது துணிந்து அம்மனமே நம் பெண் பிள்ளையை நிலைமைகளை காணுமிடத்து இவளுக்கு திருப்புலியூர் பெருமானோடு சம்ஸ்லேஷன் நேர்ந்து விட்டது போல தெரிகிறது அப்படிங்கிறாப்புல ஆரம்பித்து பேசிட்டு ஆமாம் அதுதான் அப்படின்னு பேசிட்டு போயிடலாம் இல்லையா. அதுபோல் உங்களுடைய கோடிப்புக்கு பிரசக்தி இல்லை, நீங்கள் கோடிக்க வேண்டாம், வேறு கல்யாணம்னு பண்ண ஆசைப்பட வேண்டாம், இந்த மனமுரசு கொட்ட வேண்டாம், இதோடு நிறுத்துங்கோள், இவளுக்கு அந்த கோடிப்புக்கு பிரசக்தியே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி மத்தியஸ்தமாக பேசிட்டு அப்படியே நிற்கிறாள் இந்த தோழி. அந்த வழியால் ஆழ்வாருடைய அனன்யாகத்துவம் வெளிப்படுறது. இப்போது தோழி முகத்தால் பேசுகிறாரே தவிர தோழி போல பேசுவதாக இருந்தாலும் பேசுகிறது நம்மாழ்வார் தானே, அவருடைய வாக்கு தானே. அதனால் இப்போ இவருடைய அனன்யாகத்துவம் தோழி மூலமாக வெளிப்படுகிறதாக தெரிகிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை. ஏற்கனவே கீழே இதுக்கு முன்னாடி கண்கள் சிவந்து பாசுரத்துலையும் அந்த பதிகத்திலையும் ஆத்மஸ்வரூப வைலட்சண்யம் எப்படி இருந்தது அதை நன்னா சோதித்து ஆராய்ஞ்சு பார்த்தாப்புல தெரிஞ்சது இல்லையா. அதை நன்க வடிகட்டுறது இந்த திருவாய்மொழி. அதை நன்னா இன்னும் வடிகட்டி ரொம்ப அழகாக கொடுக்கிறார். கருமாணிக் கமலமேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல் திருமார்புவாய் கண்கை உந்தி காலுடையாடைகள் செய்ய பிரான் திருமால் எம்மான் செழுநீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயன் பேரென்று பேச்சிலள் அன்னமீர் இதற்கென் செய்கேனோ. ரொம்ப அழகான வார்த்தை இது. கருமாணிக்க மலமேல் கரிய மாணிக்க மலை ஒன்று இருந்தாக்கா அது எப்படி இருக்குமோ அதுபோல் அதுக்கு மேலே மணித்தட தாமரை காடுகள் போல் அழகிய பெரிய தாமரை காடுகள் இருந்தால் அப்படி ஏற்கனவே மலை, அங்கே மலை மேலே தாமரை காடுகள்லாம் புஷ்பிக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டால் அந்த மேகம் தானே இங்கே ஒட்டி வரும். மேகத்தில் தாமரை உண்டா, எங்கேயாவது ஆகாசத்தில் தாமரை உண்டான்னாக்கா அதை உண்டுன்னு நிரூபணம் பண்ணலாம். அதுக்கு அபூத கல்பனைன்னு பெயர் அலங்கார சாஸ்திரங்களில், அபூத உபமை. அப்படிங்க ஏன்னு கேட்டால் அது கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இருசுடர் இருபுறத்தேன்னு எம்பெருமான் வந்துட்டா அவனுடைய பூர்ண திருமேனியும் அவனுக்கு எல்லாமே அவனுக்கு தாமரை தாமரையாக, கண்கள் தாமரை, கைகள் தாமரை, திருவுந்தி தாமரை, பக்ஷஸ்தலத்திலே மார்பிலே ஏற்கனவே கமலை, அவள் கையிலே ஒரு கமலம், பாதங்கள் கமலம், எல்லாம் அப்பேற்பட்ட ஆச்சரியமாக இருக்கு இல்லையா. அப்போ தாமரை காடே நேர முகில் கருமுகில்னா மேகத்தில் வந்துட்டாப்புல தெரியுறதே, ஆகாசத்தில் தாமரை பூத்துடுத்து தான், தாமரை காடே பூத்துடுத்துன்னு தெரியும்படியாக அதெல்லாம் நம்மாழ்வார் விஷயத்தை கொண்டு தான் மற்றவர்கள்லாம் பாடுகிறார்கள்னு தைரியமாக திடமாக சொல்லலாம். இப்போது எந்த ஒரு விஷயங்களில் ராமாயண விஷயத்தை கொண்டு கம்பநாட்டாழ்வான் பாடுகிறானோ அதுக்கெல்லாம் மூலம் ஏற்கனவே ஆழ்வார்கள் அனுபவித்த விஷயங்களைத்தான் அவர்கள் பாட முடியும். அதனால தான் கம்பநாட்டாழ்வான் தன்னுடைய ராமாயணத்தை கம்பராமாயணத்தை கொண்டு போய் நிறைவேற்றணுமானால் அதை அரங்கேற்றம் பண்ணும் பொழுது நம்பெருமாள் கேட்டது நம் சடகோபனை பாடினையா அப்படின்னு தான் கேட்டார். அப்போ சடகோபனை பாடின பிறகுத்தான் அவர் அரங்கேற்றத்துக்கு நம்பெருமாளே ஒத்துக்கொண்டார்னா அப்போ சடகோபனுடைய விஷயங்கள் தெரியாமையா பாடியிருப்பான். கருமுகில் தாமரை காடு பூத்திடு நீடு என்று கம்பநாட்டாழ்வான். இங்கே பாருங்க, கருமாணிக் கமல மேல் மனிதள தாமரை காடுகள் போல்னா அந்த மலை மேலே தாமரை காடுகள்லாம் பூத்திருந்தா எப்படி இருக்கும்? ஆகாசம் மலை மேலே தான் எப்பவுமே மேகங்கள் இருக்கும், மேகம் ஆகாசத்திலே உண்டு. கருமாணிக்க மலை மேல்னு சொல்லும்படியாக ஆகாய தாமரைன்னு இங்கே நிரூபணம் பண்ணிவிட்டார் நம்மாழ்வார்.
அதனால அழகிய பெரிய தாமரை காடுகள் போல திருமார்பு வாய் கண் கை உந்தி கால் உடை ஆடைகள் செய்ய பிரான். திருமார்பு, திருப்பவளம், திருக்கண், திருக்கை, திருவுந்தி, திருவடி பீதாம்பரம் எல்லாம் ஆகிய எல்லாமே சிவந்திருக்க பெற்ற சுவாமியாக இருக்கிறார் அப்படின்னு விட்டார். எல்லாம் தாமரையாக இருந்தால் அப்படியே தாமரை காடு நகர்ந்தா எப்படி இருக்கும், அதுபோல ஆச்சரியமாக இருக்கின்றார் திருமால் எம்மான். இந்த திருமகள் கொழுனாகிய அந்த அப்பேற்பட்ட அவனுக்கு வழியாக வந்த எனக்கு நாயகன், பிராட்டிக்கு கொழுனன், எனக்கு நாயகன். அப்புறம் செழுநீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியூர், எனக்கு நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் செழுத்த நீர் நிறைந்த வயலை உடைய குட்டநாட்டு திருப்புலியூர் அந்த திவ்யதேசத்தில் எழுந்தளிருப்பவனாக இருக்கிறான் அருமாயன். அந்த பெருதற்கரிய ஆச்சரியபூதனான பேரென்று பேச்சியல் அந்த திருநாம பேச்சு ஒழிய இந்த நம்மாழ்வாராகிய பராங்குசனாகி வேறு ஒன்றும் பேச மாட்டேங்கிறாள். ஒரு பேச்சும் தெரியாது. குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயனையே தான் பேசிக்கொண்டிருக்கிறாள். அன்னமீர் ஏ தாய்மார்களே, இதற்கென் செய்கேனோ, இதற்கு யாது செய்வேன்னு தெரியலையே, அதாவது ஒன்றும் தெரியாதது போல ஆனால் எடுத்து பேசிட்டாள். இது குட்டநாட்டு திருப்புலியூர் இடத்துல அந்த அருமாயன் எம்பெருமான் இடத்துல தான் இவள் சம்சலேஷம் பண்ண தயாராக இருக்கிறாள் அப்படிங்கிறத திடீர்னு போட்டு உடைச்சிடாம அப்படி இருக்கிறது போல் இருக்கே, அதை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ஞ்சு பார்த்த பிறகுதான் அப்புறம் நீங்கள் மனம் முடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் திரும்படியான ரகசியமான விஷயத்தெல்லாம் எடுத்து பேசினது மணவாள மாமுனிகள். தன்னுடைய திருவாய்மொழி நூற்றந்தாதிலே அந்த ரகசியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சுருக்கி ஒரு பாசுரமாக அந்த பதிகத்துக்காக வெளியிடுகிறார். 79வது பாடல். கருமால் திறத்தில் ஒரு கன்னிகையாம் மாறன் ஒருமா கலவி உரைப்பாகல் திறமாக அந்நியருக்காகாது அவள் தனக்கே யாகுமுயிர் அந்நிலையை ஒரு நெடிதா. ரொம்ப அழகான பாட்டு இது. கருமால் திறத்தில் ஒரு கன்னிகையா மாறன். கருமால் திறத்தில் அந்த கிருஷ்ண பகவான் விஷயத்தில், கருமால்லாம் இந்த இடத்துல கிருஷ்ண பகவானே சாட்சாத்தாக எடுக்கிறார் மணவாள மாமுனிகள். ஏன்னா அவன்தான் கருமால், மால்னா எம்பெருமான். அதில் கருமை நிறை உடையவனாக அவதாரம் பண்ணினது கிருஷ்ணாவதாரம் தான். ராமாவதாரத்தில் கூட நீலமேக சியாமலங்கிற பெயரோட வேற மாதிரி இருந்துட்டார். இந்த இவ்விடத்திலே அப்பேற்பட்ட எம்பெருமான் கருமையான நிறத்தோடு இருந்தவன், நீருண்ட மேகம் போல இருந்தவன். அப்படிங்கிறதுனாலே ஸ்ரீகிருஷ்ண பகவான் விஷயத்தில் ஒரு கன்னிகையாம் மாறன், ஒரு கன்யாவஸ்தையை அடைந்த ஆழ்வார் ஒருமா கலவி உரைப்பால் அத்விதீயமாக இருக்கக்கூடிய விலட்சணமான சம்ஸ்லேஷ லட்சணங்களை தோழி பேச்சாலே பேசுகிறார். அப்படி அருளை செய்த புகுந்ததுனால திடமாக உயிர் அந்நியர்க்காக அது ஸ்திரமாக பிராப்த சேஷித்தாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒருவனுக்கே சேஷமாகிற ஆத்மஸ்வரூப நிஷ்டை பிறருக்கு சேஷமாகாமல், சேஷி ஒருவனே இருக்கிறான், சேஷமாகிற ஆத்மா நிஷ்டையாக அவனுக்கே அப்படிங்கிற அனன்யார்கத்துவத்தை வெளியிடுறார். சேஷம் மற்றவர்களுக்கு சேஷம் ஆகாமல் அவன் தனக்கே ஆகும் இந்நிலையை, அவனுக்கே சேஷமாகும் இந்த நிலைமையை நெடிதா ஓரும் தீர்க்கமாக ஆராய்ந்து பாருங்கள். அவர் சொல்கிற விஷயத்தை எடுத்து பாருங்கள். அதாவது இந்த ரெண்டு பதிகத்தாலையும் பிரமிச்சு போயிருக்கிறார் மணவாள மாமுனிகள். நேராக அவர் மற்ற பாசுரங்களில் பார்த்தா தெரிகிறது, அவருடைய திருவடியை பற்றி கொள்ளுங்கள், அவரை யார்கள் அனுபவிக்கிறாளோ அவர்களே உலகத்தில் வாழ்வார், இப்படியெல்லாம் பேசிண்டே வந்தவர் இந்த ரெண்டு பதிகத்திலையும் எடுத்து பார்த்தா தெரிகிறது. ஆய்ந்துரைத்தான் காரிமாறன் தன் கருத்துன்னு அப்படியே ஆச்சரியமாக நிற்கிறார். இந்த பாட்டில் அந்நிலையை ஓரு நெடிதா ஓரும் அப்படின்னு எடுக்கிறார். தீர்க்கமாக ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிற அளவுக்கு பிரமிச்சு போய் நிற்கிறார் மணவாள மாமுனிகள். அடுத்து 80வது பாசுரத்தை நாளை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்.